அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஜனவரி 6ஆம் நாளுடைய சிறப்புகள்ங்க. இந்த ஜனவரி 6ல் என்ன அப்படின்னா, இசை சாம்ராட் ஜிஎன்பி என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுகின்ற ஜிஎன் பாலசுப்ரமணியம் அவர்களுடைய பிறந்த தினம். 1910ஆம் ஆண்டு ஜனவரி 6ஆம் நாள் இவருடைய பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறது. இவர் இசை சாம்ராட், இசை புயல் என்று பிறவி பாடகர் நம்முடைய பாலமுரளி கிருஷ்ணா அவர்களால் பாராட்டப்படுகிறார். நம்முடைய ஜிஎன்பி அவர்கள் இவர் சிறு வயதிலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎன்பி அவர்கள் மிகச் சிறப்பாக கேள்வி ஞானத்தாலேயே கீர்த்தனைகளை பாடக்கூடிய ஆற்றல் பெற்றவர் ஜிஎன் பாலசுப்ரமணியம் அவர்கள். இவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 படங்களில் இவர் நடித்திருக்கிறார். இவர் அந்த சகுந்தலை படத்தில் என்னை மறந்தனன் அப்படிங்கிற அந்த கம்போதி ராகத்தில் 2 நிமிடங்களுக்கு குறைவாக அந்த ராகத்தில் உள்ள எல்லா சிறப்புகளையும் குலைத்து மிகச் சிறப்பாக பாடியிருப்பாருங்க நம்ம ஜிஎன்பி அவர்கள். இவர் 1928ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் சுப்பிரமணிய ஐயர் அவர்கள் பாடதாக இருந்ததுங்க. ஆனால் அவர் வர முடியாத காரணத்தால் ஜிஎன்பி அவர்களை அழைத்து பாட வச்சாருங்க. அவருடைய இசை ஆற்றலால் அந்த ஸ்வர கோவைகளால் மக்களால் மிகச் சிறப்பாக ஜிஎன்பி அவர்கள் பாராட்டப்பட்டார். இவர் பார்த்தீங்க அப்படின்னா இலக்கியத்தில் தான் அதாவது ஒரு ஆங்கில இலக்கியம் படித்தவர் இருந்தாலும் இசைத்துறையில் நாட்டம் கொண்டு இசைத்துறையில் இன்று இப்போ தற்போது பயன்படுத்தக்கூடிய மேடை கச்சேரிகள் கர்நாடக இசை பாணியை உருவாக்கியவர் அப்படிங்கிறது ஜிஎன்பி அவர்கள் தாங்க. அதனால தான் கர்நாடக இசை உலகில் ஜிஎன் பாணி அப்படின்னே எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கர்நாடக இசை சங்கீதத்தில் இசைத்துறையில் மிகப்பெரிய ஆற்றல் படைத்தவர். இப்போ அந்த காலத்து இவருடைய காலகட்டத்திலாம் பார்த்தீங்க அப்படின்னா இசைத்துறை அப்படின்னு சொல்லும்போது திரைக்கு சென்று திரைத்துறையின் மூலமாக பிரபலமாகி மீண்டும் இசைத்துறைக்கு அது வந்ததுங்க. ஆனால் அந்த காலகட்டத்திலேயே பல பாடல்களை அவர் மிகச் சிறப்பாக பாடியவர் நம்முடைய ஜிஎன்பி அவர்கள். அப்போ பார்த்தீங்கன்னா வாசுதேவயணி அப்படிங்கிற அந்த கேசட்டில் இசைத்தட்டுக்களில் பாடுவதை அப்போ நிறைய கச்சேரிகளில் இசைத்தட்டுக்களில் பாடுவதும் கச்சேரிகளில் பாடுவதெல்லாம் கொஞ்சம் குறைவாக இருந்தது. ஆனால் நிறைய பாடகர்கள் இசைத்தட்டுக்களாக பாடுவதை விரும்பலைங்க. ஆனால் ஜிஎன்பி அவர்கள் அந்த வாசுதேவயணி அப்படிங்கிற அந்த கல்யாண ராகத்தில் மிகச் சிறப்பாக அனைத்து ஸ்வரங்களையும் சேர்த்து, அதாவது இதுவரை யாருமே பயன்படுத்தாத ஸ்வரங்களை சேர்த்து தன்னுடைய கற்பனை வளத்தை ஏற்றி மிகச் சிறப்பாக பாடியிருப்பார் ஜிஎன்பி அவர்கள். இவர் பார்த்தீங்கன்னா எம்.எஸ். சுப்புலட்சுமி அவர்களுடன் சகுந்தலை, அதே மாதிரி உதயணன் போன்ற பல படங்களில் இவர் நடித்திருக்கிறார். இவருடைய மாணவர்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ராதா ஜெயலட்சுமி, எம்.எல். வசந்தகுமாரிலாம் இவருடைய மாணவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. ஜிஎன்பியை பார்த்து வியந்த ஒருவர் அப்படின்னா மதுரை சோமு அவர்கள் தாங்க. ஜிஎன்பி அவர்கள் பாடி முடிக்க அதுக்கு அடுத்த பிறகு மதுரை சோமு அவர்கள் பாட வேண்டியதாக இருந்தது. என்னடா இவரை ஜிஎன்பி அவர்களுக்கு இணையாக நம்ம எப்படி பாடுறது அப்படின்னு மதுரை சோமு அவர்கள் நினைத்து கொண்டிருக்கும் போது அவருடைய பாணியை பின்பற்றி மிகச் சிறப்பாக மதுரை சோமு அவர்கள் பாடி முடித்தாருங்க. அதை பார்த்த ஜிஎன்பி அவர்கள் மதுரை சோமு அவர்களை தனக்கு அணிவித்த பொன்னாடையும் மாலைகளையும் அவருக்கு அணிவித்து, நீ இனிமேல் என்னுடைய மாணவன், என்னுடைய சிஷ்யன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பாராட்டினாருங்க. அப்படி புகழ்பெற்ற இசை உலகின் கர்நாடக இசை உலகில் புகழ்பெற்ற மிகச்சிறப்பான சங்கீத கலாநிதி விருது போன்ற பல விருதுகளை பெற்ற நம்முடைய ஜிஎன்பி அவர்களுடைய பிறந்த நாளை பார்த்தீங்க அப்படின்னா பல இடங்களில் கொண்டாடுறாங்க. அதிலும் நினைவு தினத்தை பார்த்தீங்கன்னா சென்னை மியூசிக்கல் சொசைட்டி பார்த்தீங்க அப்படின்னா வருடந்தோறும் கொண்டாடுறாங்க. இப்படி புகழ்பெற்ற மாமேதை ஜிஎன்பி அவர்களுடைய பிறந்த தினம் இந்த ஜனவரி 6ஆம் நாள். மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.